ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாங் ஃப்ராக் கெவுன் இதிலலாம் எப்படி சைடு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையிலேருந்து ஸ்டிச்சஸ் போடாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளீட் வச்ச ஏரியாவை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்கு மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை சேர்த்து நம்ம தையல் போடக்கூடாது. மெயின் கிளாத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி 2 பக்கமும் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு அதோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 லைனிங் கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் உள்பக்கமாக போயிடணும். அது அந்த தையலில் விழக்கூடாது, ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அதனால் அதை தனியாக ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரண மிஷின்லேயே நீங்கள் இந்த மாதிரி மெயின் கிளாத்து தனியாகவும் லைனிங் கிளாத் தனியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம கையை ஜாயின் பண்ணி இடுப்பையும் ஜாயின் பண்ணணும். நீங்கள் இடுப்புக்கு ரோப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு ரோப்பை நீங்கள் கரெக்டாக அந்த இடுப்பு பகுதிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லைனிங் கிளாத்தோட அது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சிடணும். உள்ளார இருக்கிற அந்த மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணிடக்கூடாது. லைனிங் கிளாத்தை ஒட்டி ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் பார்த்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.